ஐஓசி ஆயில் நிறுவனம் 50 கோடி ரூபாய் வாடகை பாக்கி வழங்கவில்லை என கூறி எல்பிஜி டேங்கர் லாரி உரிமையாளர்கள் திடீரென காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ராஜு வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜு. அங்கு இந்தியன் ஆயில் ஐஓசி ஆயில் நிறுவனம் 50 கோடி ரூபாய் பாக்கி வைத்திருப்பதாக திடீரென அங்கு எல்பிஜி டேங்கர் லாரி உரிமையாளர்கள் போராட்டம் நடத்துவதற்கான காரணம் என்ன? இந்த 50 கோடி ரூபாய் பாக்கி எத்தனை நாட்களாக நிலுவையில் இருக்கிறது? அங்கு இருக்கக்கூடிய களச்சூழலில் போராட்டக்காரர்கள் எத்தகைய கருத்துக்களை சொல்கிறார்கள்? வணக்கம். நாமக்கல் தலைமையிடமாக கொண்டு தென்மண்டல எல்பிஜி அசோசியேஷன் லாரி சதன் ரீஜன் லாரி அசோசியேஷன் இயங்கி வருகிறது. இதில் சுமார் 6000க்கும் மேற்பட்ட வாகனங்கள் உள்ளன. இங்குள்ள வாகனங்கள் பிபிசி, ஹெச்பிசி மற்றும் ஐஓசி ஆகிய நிறுவனங்களுடன் ஒப்பந்த அடிப்படையில் லாரிகளை இயக்கி வருகின்றன. டேங்கர் லாரிகளை இப்போது இந்தியன் ஆயில் நிறுவனத்திடம் சுமார் 2000க்கும் மேற்பட்ட வாகனங்கள் இயங்கி வரும் நிலையில் இங்கு வாகனங்களுக்கான வாடகை கடந்த 3 மாதங்களாக வழங்கப்பெறவில்லை என்று குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த வாடகை வராததால் அந்த வாகனத்தை வைத்து இயக்கிக் கொண்டிருக்கும் உரிமையாளர்கள் வாகனத்திற்கான கடனை செலுத்த முடியாமலும் டீசல் அடிக்க முடியாமல் லாரி ஓட்டுநர்களுக்கு ஊதியம் வழங்க முடியாமல் பாதிக்கப்பட்டுள்ளன. இதனால் தொடர்ந்து தங்களது நிலுவையில் உள்ள ஊதியத்தை வாடகையை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி வந்த நிலையில் இன்று திடீரென்று தங்களது வாகனங்களை ஆங்காங்கே நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சுமார் 50 கோடிக்கு மேல் வாடகை தரும் நிலை உள்ளதால் பாதிக்கப்பட்டுள்ள எல்பிஜி டேங்கர் லாரி உரிமையாளர்கள் இனி லாரியை இயக்குவதில்லை என்று முடிவு எடுத்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் எல்பிஜி எடுத்து செல்லும் பணி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த வாடகையை விரைவில் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். கனகதாரா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜு. இந்தியன் ஆயில் நிறுவனத்தில் எங்களது எல்பிஜி உறுப்பினர்களின் டேங்கர் லாரிகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. கடந்த 3 மாதங்களுக்கு மேல் வாடகை பாக்கியை கொடுக்காமல் பலமுறை நேரில் பேசியும் தொலைபேசி மூலமாகவும் மின்னஞ்சல் மூலமாகவும் அவர்களுக்கு தெரியப்படுத்தியும் சுமார் 50 கோடிக்கு மேல் வாடகை பணம் வர வேண்டியதுள்ளது. அதனால் எங்களது உறுப்பினர்கள் இஎம்ஐ கட்ட முடியாமல் மிகவும் சிரமத்திற்கு ஆளாக்கப்பட்டுள்ளனர். இதன் காரணமாக வண்டிகளை இயக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. ஆகையால் இன்று முதல் அவர்களாகவே அவர்களது வண்டிகளை அனைத்து லோடு ஏற்றும் இடங்களில் நிறுத்தி வைத்துள்ளார்கள். இதில் பாதிப்பு என்றால் தினம் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில வண்டிகள் 40 வண்டிகளுக்கு லோடு சரியானபடி பாட்டிங் பிளான்ட் போகலினாவே மிகுந்த பாதிப்புக்கு நம்ம கார்பரேஷன்களை நிச்சயமா அது மாதிரி தான் நிலைமை இருக்கு. பாதிப்பு என்பதை விட உறுப்பினர்கள் பாதிப்பு மிகவும் அதிகமாக உள்ளது. அவர்களுக்கு பாதிப்பு எந்த விதத்திலும் பாதிப்பு இல்லை. உறுப்பினர்களுக்கு வாடகை வராத காரணத்தினால்தான் எங்களது வண்டிகளை டீசல் போடணும், இஎம்ஐ கட்டணும், டோலுக்கு பேமெண்ட் கொடுக்கணும். இது போன்ற சூழ்நிலைகளால தான் எங்களது வண்டிகளை தற்பொழுது இயக்க முடியாத சூழ்நிலைக்கு ஆளாக்கப்பட்டுள்ளோம். இதுக்கு முழுக்க ஆயில் நிறுவனங்களின் மெத்தனமும் மற்றும் அவர்கள் அலட்சியமாக கடந்த 3 மாதங்களாக எங்களுக்கு சரியானபடி பதிலும் கொடுக்கவில்லை, பணத்தையும் எங்களுக்கு கொடுக்காமல் மிகவும் காலம் தாழ்த்தி வருவதுதான் காரணம்.